السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين نور القلب وقرة العين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم في الحديث المبارك إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியம் பொருந்திய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் அவர்கள் காட்டித் தந்த வழியிலே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இன்னும் இந்த ஜும்மா நன்னாளில் இங்கு வீற்றிருக்கும் இன்னும் வந்து கொண்டிருக்கும் எல்லா முஸ்லிமானவர்களின் மீதும் வல்லோனின் நல்லருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த மனித வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஏராளமான துன்பங்களும் தொல்லைகளும், ஏராளமான பிரச்சனைகளும் வருத்தங்களும், உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக சோதனையை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறான். ஒரு சில மனிதர்கள் பணத்தால் சோதிக்கப்படுகிறார்கள், ஒரு சில மனிதர்கள் பிரிவினால் சோதிக்கப்படுகிறார்கள், ஒரு சில மனிதர்கள் பசியால் சோதிக்கப்படுகிறார்கள். ஆக இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு விதத்தில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த சோதனைகளில் மனிதன் செய்யக்கூடிய விஷயம் என்ன? மனிதன் இந்த சோதனையை எப்படி எதிர்கொள்கிறான் என்று சிந்தித்து பார்த்தோமேயானால் முதலில் அவன் கையில் எடுப்பது வருத்தத்தை தான். எவ்வளவு சோதனை வந்தாலும் அதில் பொறுமை காத்து வெற்றி கொள்ளும் மனிதர்கள் ஒரு சிலர் மட்டுமே. ஆனால் சோதனை என்று வந்தவுடன், தோல்வி என்று வந்தவுடன் மனிதன் முதலில் மிகவும் ஆழத்தில் தள்ளப்படுவது வருத்தம் என்ற பால்கிணற்றில்தான். அந்த வருத்தத்திலிருந்து மீள வேண்டும், அந்த வருத்தத்திலிருந்து விடை பெற்று இந்த சோதனைகளிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். முதலில் இந்த உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரமானது கிடையாது. எந்த அளவிற்கு நாம் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். ஹிஜ்ரத்தின் சமயத்தில் எதிரிகள் எல்லாம் துரத்தி கொண்டு வரும் அந்த துயர நேரத்தில், எங்கும் ஒதுங்க முடியாத வெட்டவெளி பாலைவனத்தில் அங்கு ஒரு சிறிய குகை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாதுகாத்த வரலாறை நாம் அறிவோம். அந்த நேரத்தில் சித்தீக் நாயகம் அவர்கள் பதற்றமாகிவிட்டார்கள், எதிரிகள் அவர்கள் இந்த குகைக்கு முன்னால் வந்தவுடன். அப்பொழுது நாயகம் கூறிய வார்த்தை, லா தஹ்சன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், லா தஹ்சன், நீங்கள் வருத்தப்படாதீர்கள், இன்னல்லாஹ் மானா, இறைவன் நம்மோடு இருக்கிறான். இங்கு இரண்டு நபர்கள் தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இன்னல்லாஹ் மானா, இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று கூறிய மறுக்கணம்
காற்று பட்டால் கிழிந்து போகும் சிலந்தி வலையை வைத்து இறைவன் அவர்களை பாதுகாத்தான். ஒரு தூசி புயல் அடித்தால் பறந்து போகும் புறாவினுடைய கூட்டை வைத்து இறைவன் அவர்களை பாதுகாக்கிறான். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, எவ்வளவுதான் சோதனைகள் நம்மை சுற்றி ஆட்கொண்டிருந்தாலும், அதிலிருந்து மீள முடியாது என்ற அளவிற்கு சிக்கி இருந்தாலும், இறைவன் என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு முன்னெடுத்து செல்லும் பொழுது இறைவன் அந்த இடத்தில் நிச்சயமாக உதவி செய்வான். அது சிறிய ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அந்த சோதனையிலிருந்து இறைவன் மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல எல்லா சோதனையும் பர்மனண்டா இருக்கிற போறது கிடையாது. சோதனை வந்துட்டாலே மனிதன் அப்படியே உடைஞ்சு போயிடுவான். என்னடா இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறமேட்டு நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியாதா, இதுக்கப்புறமேட்டு நம்மளால ஜெயிக்க முடியாதா என்று மனிதன் உடைந்து போகக்கூடிய நிலைமைக்கு இந்த காலத்தில் இருக்காங்க. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், சோதனைக்கு பிறகுதான் லேசான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சோதனைக்கு பிறகுதான் வெற்றி இருக்கிறது. கஷ்டத்திற்கு பிறகுதான் இனிமையான வாழ்க்கை இருக்கிறது. ஆக சோதனையின் சமயத்தில் துவன்று விடாமல், தோற்று விடாமல் முன்னெடுத்து ஓடுபவனுக்கு மட்டும்தான் அந்த யுஸ்ரா என்று கூறப்படக்கூடிய எளிமையான ஒரு இலகு என்பது இருக்கிறது. இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான் அல்லவா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகுதானே லேஸ் இருக்கிறது. ஆக கஷ்டம் வந்தே தீரும். ஒரு அடியான் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அவனுக்கும் கஷ்டம் வரும். இன்னைக்கு பல பணக்காரர்கள் அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டும் என்றாலும் வாங்க முடியும். அவர்கள் நினைத்தால் எங்கு வேண்டும் என்றாலும் செல்ல முடியும். அவர்கள் நினைத்தால் யாரை வேண்டும் என்றாலும் தனக்கு வேலையாக வைத்துக் கொள்ள முடியும். இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்றாங்க. எத்தனை பணக்காரர்கள் சொல்லி நாம் கேட்டு இருப்போம், வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. அதே போல ஏழைகளுடைய புலம்பல், பணக்காசு இல்லை, அதை வாங்க முடியல, இங்கு போக முடியல, ஆனா நிம்மதியான வாழ்க்கை. இது எத்தனை ஏழைகளுடைய வீட்டிலே நாம் பார்த்திருப்போம். ஆக சோதனை எல்லோருக்கும் வந்தே தீரும். சோதனைக்கு பிறகுதான் எளிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது இறைவன் இந்த திருவசனத்தின் மூலியமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதே போல சோதனையின் சமயத்தில் நாம் கையில் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? வருத்தம் கிடையாது, பொறுமையை நாம் கையில் எடுக்க வேண்டும். இறைவன் தன் திருமறையில் கூறும் பொழுது இவ்வாறாக கூறுகிறான், வலநப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப், உங்களை பயத்தை கொண்டு சோதிப்பேன், வல்ஜூ, பசியை கொண்டு சோதிப்பேன், வனக்ஸிம் மினல் அம்வால், பொருட்களில் குறைவை கொண்டு சோதிப்பேன், பொருட்கஷ்டத்தை கொண்டு சோதிப்பேன், வல் அன்ஃபுஸ், இன்னும் உங்கள் உடல் ரீதியான சோதனைகள் தருவேன், வபஷிரிஸ் சாபிரீன், யாருக்கு இதுல சுப செய்தி தருமா? வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு தான் இறைவன் சுப செய்தி என்று கூறுகிறான் என்றால் இங்கு பொறுமையாளர்கள் தான் சோதனையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆக இறைவன் பல ரீதியிலே பல விதமான சோதனைகளை தந்தாலும் வபஷிரிஸ் சாபிரீன் என்று பொறுமை காத்திருப்பவர்களுக்கு இறைவனுடைய சுப செய்தி நிச்சயம் இருக்கிறது. ஆக முதலில் சோதனைகள் வந்துவிட்டால் துவன்று விடக்கூடாது. சோதனைகளுக்கு பிறகுதான் இலகுவான வாழ்க்கை இருப்பது என்பதை நம்ப வேண்டும். இறுதியாக இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதி கல்வோடு இருக்கணும். அதுக்கு அடுத்து எந்த அளவுக்கு பொறுமையா இருக்குமோ அதே மாதிரி முயற்சி செய்யணும். அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு நிறைய பேர் எதுவுமே செய்ய வீட்டிலே இருக்கவங்க இருக்காங்க. ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்புறது இருக்கு. ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய இதுல இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆக தன்னின் மீது இருக்கக்கூடிய பழியை ஒத்துக்கொள்பவர்கள் ஏராளமானவர்கள் இங்கு கிடையாது. என்னன்னா இறைவன் தன் திருமறையில் இவ்வாறாக கூறுகிறார், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. என்ன அர்த்தம்னா, நம்முடைய பாதையிலே எவர் ஒருவர் முயற்சி செய்வாரோ, ஜாஹது அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு போராடணும், போரிடணும், இன்னொன்னு முயற்சி செய்யணும். இந்த ரெண்டு விஷயத்தை நம்முடைய பாதையிலே எவர் முயற்சி செய்வாரோ லனஹ்தியன்னஹும் சுபலனா, நம்முடைய பாதையை அப்பதான் விசாலமாக்கி வைப்போம், நம்ம அப்பதான் பாதையை அவர்களுக்கு திறந்து வைப்போம். ஆக முயற்சியே பண்ணாமல் இறைவன் எனக்கு வெற்றியை தரல, இறைவன் என்னை பார்த்துக்கல, இறைவன் என்னை கைவிட்டுட்டா, இறைவன் எனக்கு எந்த கருணையை செய்ய மாட்டான் என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் சிந்தனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்கள் முயற்சி செய்யவில்லை. முயற்சி செய்திருந்தால் இறைவன் நிச்சயமாக அவர்களுக்கு வழியை காட்டியிருப்பான், அவர்களுக்கு திறந்திருப்பான். ஆக அடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒருவன் சோதனையில் சிக்கிவிட்டால் முயற்சி செய்து அதிலிருந்து மீள வேண்டும். அதே போல பல விஷயங்களை நாம் சிந்திக்கலாம். முதல்ல எதுக்கு நமக்கு சோதனை வருது?
சோதனைகள் இரண்டு வகை. ஒன்று நல்லவர்களுக்கு வருவது, இரண்டாவது கெட்டவர்களுக்கு வருவது. பாவம் செய்பவர்களுக்கு வருவது, பாவம் இல்லாமல் வாழ்பவர்களுக்கு வருவது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், இந்த உலகத்தில் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்களுக்கு பின்னால் யார் அதிகம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் தெரியுமா? நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள், நபிமார்களோடு இருந்தவர்கள், நபிமார்களின் வாரிசாக இருப்பவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இன்றைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இது நல்லவர்களுக்கு வரக்கூடிய சோதனை. இதில் இறைவன் அவர்களை தூய்மைப்படுத்தி எந்த அளவிற்கு அந்த அடியான் இறையை பாதையிலே இறைவன் மீது நம்பிக்கையோடும் காதலோடும் பொறுமையோடும் இருக்கிறான் என்ற சோதனையிலே அவர்களை சோதிக்கிறான் இறைவன் பாசத்தோடு. பாவம் செய்பவர்களை இறைவன் சோதிக்கும் விதமே தனி. முதலில் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கும் போலவே இருக்கும். எந்த இடத்துல வலிக்கி விடுவனே தெரியாம வலிக்கி விடுவான். அப்பொழுது புரிந்து கொள்வான், நான் வந்த பாதை தவறான பாதை. அப்படிப்பட்ட ஒரு திடீர் சோதனையிலே சிக்க வைப்பான் இறைவன். இது பாவம் செய்பவர்கள். இப்போ சோதனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முக்கியமா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை தௌபா கேட்க ஆரம்பிக்கணும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். காரணம், குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்பவர்கள் தான். வகைரு ஹத்தாயின தவ்வாப், வகைரு ஹத்தாயின தவ்வாபுன். அந்த பாவம் செய்பவர்கள் ஓரளவுக்கு நல்லவங்க யார் தெரியுமா? அத்தவ்வாபூன், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மீள்பவர்கள் இறைவனிடத்தில் மிகவும் சிறந்தவர்கள். இன்னும் மனிதர்களில் கொஞ்சம் சிறந்தவர்கள், பாவம் செய்யறவங்களே இவங்க சிறந்தவங்களா மாறிடுவாங்க. ஆக ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்பவர்கள் தான். அந்த பாவத்திலிருந்து நீங்கள் மீள வேண்டும், அந்த பாவத்திலிருந்து நீங்கள் சிறப்பானவர்களாக ஆக வேண்டும், சோதனைகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். போர்க்களத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. மாலை நேரம், அனைவரும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்திற்கு வெளியே அமர்ந்து கொண்டு சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தொலைத்து விட்டு அந்த போர்க்களத்தின் அமளி துமளிகளில் குழந்தை எங்கு சென்றது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு தேடிக் கொண்டிருக்கிறாள். ஒரு பாசம் மிகுந்த ஒரு தாய் எல்லா இடங்களிலும் தேடுகிறாள், குழந்தை கிடைக்கவில்லை. மற்ற பெண்களின் மடியில் இருக்கும் குழந்தைகளை எல்லாம் பிடுங்கி இது என் குழந்தை என்று கூறும் அளவிற்கு மன உடைச்சலுக்கு ஆளாகிவிட்டாள் அந்த பெண். தேடுகிறாள். இறுதியில் போர்க்களத்தின் மத்தியிலே அந்த குழந்தை கண்டெடுக்கப்படுகிறது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த தாயை பாருங்கள் என்று. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த தாய் கட்டி அணைத்துக் கொண்டு முத்தமிட்டு அழுக ஆரம்பித்து விட்டால் மகிழ்ச்சியில். காணப்போன குழந்தை கிடைச்சிருச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், அந்த தாயிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கேட்டதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள், இதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அந்த தாய்க்கு வேறு எதுவும் கிடைக்காது யா ரசூலல்லாஹ் என்று கூறியவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, இதை விட 100 மடங்கு, இதை விட கணக்கில் இல்லாத அளவிற்கு ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு இறைவனிடத்தில் தௌபா கேட்டு மீண்டால் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்றால் இறைவனிடத்தில் நாம் தௌபா கேட்டு மீளும் பொழுது இறைவன் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல நிறைய விஷயம், நம்ம நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க மௌத்தாகிட்டாங்க, நம்மை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக வருத்தப்படலாம் அல்லவா, அழுகலாமா என்ற கேள்வி பலருக்கும் இன்று வரையிலும் உறுத்தி கொண்டிருக்கிறது. அழுகலாமான்னு சொன்னாக்க தாராளமா அழுகலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகரான இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கினார்கள் என்று சஹாபாக்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். ஆக அழுவது தவறு கிடையாது, ஒப்பாரி வைக்கிறது தவறு. அவரை பற்றி, அதாவது அந்த நேரத்தில் என்ன பேசுறோனே தெரியாம சிலர்கள் வார்த்தைகளை விடுவதை நாம் பார்த்திருப்போம். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, நான் ஏதாவது பேசி விடுவேனோ, இறைவனுக்கு மாறு செய்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய மகனாரின் மரணத்தின் சமயத்தில் கூறினார்கள் என்றால்
எந்த அளவிற்கு நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக மரணித்து விட்டார், நம்மை விட்டு கடந்து சென்று விட்டார் என்றால் அவருக்காக அழுவதோ மன வருத்தப்படுவதோ தவறு கிடையாது. ஆனால் அவருக்காக ஒப்பாரி வைப்பதோ மாறிலும் தலையிலும் கை கால்களிலும் அடித்துக் கொள்வது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. அதை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஜனாசாவில் கலந்து கொண்டாலும் அந்த ஜனாசாவை பார்த்து அவருடைய கண்கள் கலங்காமல் இருந்தது கிடையாது. அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் கலங்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. சரி, நாம் எதில் வருத்தப்படுவது என்பதை சிந்தித்து பார்க்கும். வருத்தப்படக்கூடாது அப்படின்றது உலக கஷ்டத்திற்காக, இல்ல வீட்டுல பிரச்சனைன்றதுக்காக, இந்த உலகத்துல நமக்கு ஏதாவது கிடைக்காம போயிடுச்சு, இந்த விஷயத்தெல்லாம் வருத்தப்படக்கூடாது. சரி, எதுதான் வருத்தப்படணும் அப்படின்னா பாவம் செய்து விட்டோம் என்று வருந்த வேண்டும். முதலாவது விஷயம், பாவம் செஞ்சிட்டா பாவம் செய்து விட்டோம் என்று வருந்த வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம், இறைவனுடைய நேசம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்த வேண்டும். இறைவன் நேசமும் இறை தூதரின் பாசமும் கிடைக்கவில்லை என்று வருந்த வேண்டும். மூன்றாவது ஒரு விஷயம், எப்பொழுது நாம் நல்லமல்களை செய்ய ஆரம்பிக்க போகிறோம், இன்னும் வாழ்நாளில் கொஞ்ச காலம்தானே இருக்கிறது என்று நாம் வீணாக்கிவிட்ட நேரங்களை வைத்து வருந்த வேண்டும். ஆக இந்த மூன்று விஷயங்களுக்கு நாம் வருந்தலாம். அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, இறைவனுடைய அன்பை பெறுவதற்கும் இறை தூதரின் பாசத்தை பெறுவதற்காக நாம் வருந்த வேண்டும். இதற்கு மிகப்பெரிய உதாரணம் யார் தெரியுமா? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கருப்பு காபாவிற்கு மேலாக கருப்பினத்தின் அபஷியான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றி அழகு பார்த்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தி வருகிறது. அரபு மக்கள் எல்லாம் திறந்து வந்து சொல்கிறார்கள், பிலால் பாங்கு சொல்லும் பொழுது வார்த்தைகளில் குளறுபடி ஏற்படுகிறது, அவர்களுடைய பாங்கில் வார்த்தைகள் பிசறுதல் ஏற்படுகிறது. நாயகமே, நீங்கள் கூறுங்கள், வேறு யாராவது ஒருவரை பாங்கு சொல்ல சொல்லலாம் என்று மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நாயகம் மறுத்து விட்டார். அடுத்த முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இதே விஷயத்தை கூறுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நாவிலே பேசுகிறான். அந்த அளவிற்கு உன்னதத்திற்கு சொந்தக்காரர், நீதியின் உத்தம புத்திரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்ட பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர சொல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிலாலே, கொஞ்ச நாளைக்கு நீங்க வாங்க சொல்லாதீங்க, நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று கூறியவுடன், கூறியது யார்? இறைவனின் தூதர். தன்னுடைய உயிருக்கும் மேலான நாயகம் கூறியதற்கு பின்னால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா? மறுபேச்சு இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விட்டார்கள். அன்று நாள் முடிகிறது. அனைவரும் இரவு தூக்கத்திற்கு சென்று விட்டார்கள். காலையில எப்பவுமே சுபுவுக்கு ஏஞ்சுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதும் கண்களில் விழிப்பு வந்துவிடும். அதை போலவே விழிப்பு வருகிறது. பகல் விடியல, இன்னும் சுபோர் சாதிக்கு வரல, அதாவது ஃபஜருடைய வெள்ளை கோடு வரல. சரி, இன்னும் பகல் விடியலன்னு சொல்லிட்டு திருப்பி தூங்கிடுறாங்க. இரண்டாவது முறை விழிப்பு வருகிறது. நாயகம் வெளியே வந்து பார்க்கிறார்கள், இன்னும் சுபோர் சாதிக்கு வரவில்லை. மூன்றாவது முறையும் இதை போல தூங்கிவிட்டு மூன்றாவது முறை வந்து பார்க்கிறார்கள், இன்னும் சுபோர் சாதிக்கு வரவில்லை. அங்கு படபடப்போடு ஓடி வருகிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கூறுகிறார்கள், நாயகமே, மறுமை நாள் வந்து விட்டது போல் இருக்கிறது, நாயகமே, மறுமை நாள் வந்து விட்டது போல் இருக்கிறது, இன்னும் பகல் விடியவில்லை, சூரியன் உதயமாகவில்லை என்று கூறும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறுமையாக இருங்கள், இறைவன் எனக்கு வஹி அறிவிப்பான் என்று கூறியவுடன் சிறிது நேரம் பொறுமையாக இருந்தார்கள். மற்ற சஹாபாக்களும் திரண்டு விட்டார்கள், இன்னும் பகல் உதயமாகவில்லை என்று. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சில மலக்குமார்களோடு வானத்தை, அந்த சூரியனை கட்டுப்படுத்தக்கூடிய மலக்கோடு வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் இன்னும் சூரியன் உதிக்கவில்லை, ஏன் ஃபஜருடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று கேட்டதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய வார்த்தை,
பிலாலுடைய பாங்கை கேட்காமல் சூரியன் உதிக்காது, வானங்கள் திறக்காது. பிலாலுடைய பாங்கை கேட்டுத்தான் இன்று வரையிலும் சூரியன் உதித்துக் கொண்டிருந்தது என்று கூற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. அப்பொழுது கேட்டார்கள், இப்பொழுது பிலால் எங்கே இருக்கிறார் என்று கேட்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அதுவும் அவங்க பள்ளியிலே அழுது கொண்டிருக்கிறார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று கூற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு அழைத்து கொண்டு செல்கிறார்கள் பள்ளி வாயிலுக்கு. அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஜிதாவிலே அழுகிறார்கள், இறைவா இறைவா, என்னுடைய ஹபீபு கொடுத்த ஒரே ஒரு வேலை, எனக்கு என்னுடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு பணியை கூட என்னால் சரியாக செய்ய முடியவில்லையே இறைவா என்று கதறிக் கொண்டிருக்கிறார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஜிதாவிலே. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் சென்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பி, பிலாலே நீங்கள் பாங்கு கூறுங்கள், உங்கள் பாங்கை கேட்டுத்தான் வானத்தில் இருக்கும் மலக்குமார்கள் எல்லாம் சூரியனை உதயச் செய்கிறார்கள் என்று கூறவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு கூறுகிறார்கள். அதற்கு பிறகாக வந்த பிறகு பிலால் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள், பிலாலே நீங்கள் கேளுங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் இறைவனிடத்தில் நான் அதை பிரார்த்தித்து வாங்கி தருகிறேன் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பிலால் அவர்கள் கேட்டார்கள், நாயகமே, நல்லடியார்கள், சாலிஹீன்கள், நபிமார்களை விட நான் ஒரு விஷயத்தில் முந்தி செல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். சரி கேளுங்கள். நாயகமே, உங்களை விட நான் முந்தி ஒரு விஷயத்தில் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாயகம் சிறிது சிந்தனை செய்துவிட்டு கூறினார்கள், சரி கேளுங்கள். நாயகமே, சுவனத்தில் நான் உங்களுக்கு முன்னால் செல்ல வேண்டும் நாயகமே என்று கேட்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் துஆ கேட்டு அதை கபூலாக்குகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு சுவனத்தில் முதலில் நுழைய போவது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த பணியை, நாயகத்தின் அன்பை, இறைவனுடைய அன்பை நாம் பெற முடியாமல் போகிவிட்டதே என்று அவர்கள் வருந்தி அந்த வருத்தம் சுவனத்தில் அவர்களை முதலில் நுழைய செய்தது என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு விஷயத்துக்கு நம்ம வருந்த வேண்டியது இருக்கின்றது. தினமும் ஏதாவது ஒரு தவறுகள், காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லும் வரை ஏதாவது ஒரு தவறில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். பொய் பேசுதலிலிருந்து, புறம் பேசுதலிலிருந்து, யாராவது ஒருத்தருக்கு தீமை விளைவிப்பதிலிருந்து ஏதாவது ஒரு தவறுகளில் நாம் சிக்கிக் கொள்கிறோமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தக்குவாவை நம்ம வளப்படுத்திக்கணும். தக்குவா நம்மை நேரான பலிக்கு இட்டு செல்லும். அந்த தக்குவாவை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா பாவத்தை விட்டு தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு சுய பரிசோதனை செய்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இரவு தூங்க செல்வதற்கு முன்னால் இன்னைக்கு நாள்ல நம்ம என்னென்ன பண்ணோம், என்னென்ன தவறுகள் செய்தோம், என்னென்ன நன்மைகள் செய்தோம், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கணும். அடுத்த நாள் நன்மைகள் செய்யலனாலும் பரவாயில்ல, அந்த தீமைகள்ல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி வரும். அதற்கு பிறகு தானாவே அவருக்கு நன்மையின் மீதான ஆர்வம், நன்மையின் மீதான ஒரு காதல் வந்துவிடும். முதல்ல பாவத்தை விட்டு தவிர்த்தா மட்டும்தான் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். அந்த ஆசை எப்பொழுது வரும்னா, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுதுதான் வரும். ஆக நாம் எல்லா விஷயத்திற்கும் வருத்தப்பட வேண்டும். இறைவன் நம்மை பார்க்கவில்லை என்று வருந்த வேண்டும். இறை தூதரின் காதல் நமக்கு கிடைக்கவில்லை என்று வருந்த வேண்டும். பாவங்களை விட்டு நாம் விலக முடியவில்லை என்று வருந்த வேண்டும். இது எல்லாம் வருத்தப்படுறதை விட்டுட்டு இன்னைக்கு ஏராளமான விஷயங்களுக்கு நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம். உலகத்துல இந்த பொருள் வாங்க முடியலன்னு வருத்தப்படுறவங்க ஏராளமானவங்க, பைக் வாங்க முடியல, போன் வாங்க முடியலன்னு வருத்தப்படுறவங்க ஏராளமானவங்க இருக்காங்க. வீட்டுல டிவி வாங்க முடியல, வாஷிங் வாங்க முடியலன்னு வருத்தப்படுறவங்க ஏராளமானவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போனா இளைஞர்கள் இப்போ ஒரு மோசமான ரீதியில வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என்னன்னா, அவர்கள் விரும்பும் பெண்ணை அவர்கள் திருமணம் செய்ய முடியாமல் சென்று விட்டால் அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி உடைந்து போய் விடுகிறார்கள் இக்காலத்து இளைஞர்கள். முதலில் அந்நிய பெண்ணை எதற்காக பார்க்க வேண்டும், அந்நிய பெண்ணிடத்தில் எதற்காக பேச வேண்டும், அந்நிய பெண்ணிடத்தில் எதற்காக பழக வேண்டும், அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டான் எதுக்கு அழுக வேண்டும். இந்த எல்லா விஷயத்தையும் சிந்தித்து பார்த்தாலே இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் விலகிக் கொள்வார்கள். அதுவும் இல்லாம வீட்டுல பார்க்காம இவரே யாராவது ஒருத்தவங்களை பார்த்தாங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, நம்ம பார்க்கிறோம் சரி, அந்த பொண்ணு திரும்பி நம்மளை பார்க்குது அப்படின்னா அந்த பொண்ணுடைய வளர்ப்பு எப்படி இருப்பது என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நல்ல பெண் யாராவது ஆண்மகன் பார்த்தாலும் கண்களை திருப்பி கொண்டு செல்வார். ஒரு நல்ல ஆண் பெண்கள் முன்னால் வந்தால் தலையை கீழே குனிவான். அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப இருக்க இளைஞர்களுக்கே கிடையாது. பார்வையை தாழ்த்துவது அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கிடையவே கிடையாது.
எப்பவுமே இப்படிதான் நடப்பாங்க. அதுவும் முக்கியமா சொல்ல போனா யாராவது ஒரு கூட்டம் பெண்களுடைய ஜமாத் வந்துருச்சுன்னா போதும், அதை விட பயங்கரமான ஒரு கெத்து, அவங்களுக்கு ஒரு எம்பத்தி எல்லாமே அந்த டைம்ல தான் வரும். ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு பிறகு கடைசியில வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுல அவங்க வருத்தப்படுற ரீதியெல்லாம் இருக்கு, ரொம்ப மோசமான ரீதி. வருத்தப்படணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தவறான பாதைக்கு தான் போவாங்க. ஒன்று மது, இரண்டாவது இந்த போதை பொருட்களில் ஆளாகுவது, மூன்றாவது ஒரு விஷயம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் புறக்கணிச்சிருவாரு. இவங்களுக்காக கஷ்டப்பட்டு அத்தாம உழைப்பாங்க, இவருக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் படிக்க வைப்பாங்க, இவரை வளர்த்து ஒரு பெரிய ஆளாக்க ஆக்கிடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு ஒரு டிப்ரெஷன் ஆனோடனே வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க கூட பேசாம இருந்துகிட்டு ஆக அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இருப்பார். ஆக இது மிகப்பெரிய தவறு. இந்த வருத்தம் ஒரு மோசமான சமுதாய சீரழிவு. இப்படிப்பட்ட வருத்தத்திலிருந்து இளைஞர்கள் திரும்ப வேண்டும், மனம் வருந்த வேண்டும். காரணம், இப்படிப்பட்ட வருத்தம் மிகவும் மோசமானது. உங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கா, அவ்வளவு மன கஷ்டமா இருக்கா, ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும் சேர்த்து தொழுதா மன வருத்தம் நீங்கும்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வந்திருக்கு. ஃபஜருக்கு இளைஞர்கள் வராங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஆக இப்படிப்பட்ட வருத்தங்களிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பணி இப்பொழுது இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆக உங்களுடைய பிள்ளைகளை கண்காணியுங்கள் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய வாசகத்திலே முக்கியமான வாசகம். பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்காணிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பையனுடைய போனை எடுக்க முடியாது, பையனுடைய போனை எடுத்து பேட்டர்ன் போட கூட நிறைய பேருக்கு தெரியாது. போனை ஃபர்ஸ்ட் எடுக்க அனுமதிப்பாங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஏன் அப்படி என்ன இருக்கு அது உள்ள, ஏன் அதை ஒளிச்சு வைக்கணும், எதுக்காக பெற்றோர்கள் இடத்தில் மறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே சிந்திக்கிறது கிடையாது. ஆக பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அவர்கள் இறுதியில் வருத்தப்பட்டு கைசேதமான இப்படிப்பட்ட பாவமான விஷயங்களுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு முக்கியமான படியை எடுத்து வைக்க வேண்டும். எனவே அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. இன்னும் மோசமான சமுதாய சீர்கேடு சீரழிவுகளிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்தருள் புரிவானாக. இன்னும் நம் அனைவரையும் இதை போலவே சுவனத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வசிக்கக்கூடிய நல்ல நசீபை தந்தருள் புரிவானாக என்று கூறி நிறைவுறுவோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, மஸ்ஜித் ரப்பானி மதரசத்துல் இக்லாஸ் என்ற மஹல்லாவை சார்ந்த முஅத்தின் அவர்களுடைய மகள்வழி பேரனான முகமது பரான் என்ற குழந்தை 3 வயதிலிருந்து ஒரு குறைபாடால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, மூளை வளர்ச்சி. அந்த குழந்தையின் மருத்துவ செலவிற்காகவும் குடும்பத்தின் செலவிற்காகவும் உதவி கேட்டு வந்துள்ளார்கள். ஜமாத்தார்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுண்ணத் தொழுவாதவர்கள் கலந்து கொள்ளுங்கள். 5 நிமிடம்.